மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சரத் அப்படிங்கிற ஒரு பையன் என்ன பண்ணாப்புல, அஜய் அப்படிங்கிற பையன் என்ன பண்ணாப்புல. இன்றைக்கி அஜய் அப்படிங்கிற பையன் நம்ம தலைவர் விஜய் அவர்களை பக்கபலமாக துணையாக நிற்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காப்புல. இதை பற்றி நான் ரொம்ப செப்பரேட்டாக பேசணும்னு நினைக்கிறேன். வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், சரத் அப்படிங்கிற பையனுக்கு எதிராக அஜய் அப்படிங்கிற பையன் புகார் கொடுத்துருக்காப்புல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்கன்னா வீடியோவில் என்னப்பா சொல்ல போகிறேன்னா, நான் பர்சனலாக அஜய்கிட்ட சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். அதற்கெல்லாம் முன்னாடி முதல்ல நன்றி நண்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம பர்சனலாக அஜய் அவர்கள்ட்ட சில விஷயத்தை பேசலாம். எவ்வளோ தூரம் பக்கபலமாக உதவியாக இருந்திருக்காரு, எவ்வளோ உழைச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் நான் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டு நன்றி நண்பா அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். அது போதாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை தாண்டி நிறையா அந்த பையன்ட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சரத் அப்படிங்கிற பையன் யார், அஜய் அப்படிங்கிற பையன் யார், எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரத் அப்படிங்கிற பையன் தான் நமக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காப்புல. அஜய் அப்படிங்கிற பையன் தான் அந்த புகார் போலியான புகார் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நிரூபிச்சுட்டு இருக்காப்புல. சரத் அப்படிங்கிற பையனும் மாநாட்டுக்கு வந்திருக்காப்புல. தலைவர் விஜய் அவர்கள் உட்காந்து பார்த்துருக்காரு, எந்த லொக்கேஷனில் உட்காந்து பார்த்துருக்காரு முதற்கொண்டு நம்ம பசங்க சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டாங்க. ஸோ மாநாட்டுக்கு வந்தார், விஜய் ஃபேனாக தான் இருக்கார். ஆனால் திடீர்னு எப்படி மாறினார் அப்படிங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அஜய் அப்படிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா இந்த புகார் வந்ததுலேருந்து அஜய் அப்படிங்கிற பையன் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காப்புல. என்ன போராட்டம் பண்ணார்னா, முதல்ல கொடுக்கப்பட்டது அந்த சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. இந்த பையன் பாருங்க அப்படி கீழே தள்ளி விடுறாங்க அப்படின்னு போடும்போது, நான் தான் அந்த பையன், எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை அப்படின்னு சொல்லி முதல்ல எனக்கு இது பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து முதல் குரலாக அஜய் பேசினாப்புல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக வேற ஒரு பையன் புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வரும்போது, இல்லைங்க அது உண்மைக்குமே நான் தான், மாநாட்டுக்கு நான் வந்திருக்கேன், என்னோட ஃபோட்டோஸ் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கன்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸாகவே போட்டு அந்த பையன் தனக்கு நடந்தது தன் தலைவருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோன்னா, அது போலி புகாராக மாறுதுன்னு தெரிஞ்சோன்னே உண்மைக்குமே கேமரா முன்னாடி அப்பியர் ஆகி பேசுகிறாப்புல. இங்கே கேமரா முன்னாடி அப்பியர் ஆகி பேசுகிறது எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா? நம்மளை ஈஸியாக ஒரு கட்சியோட தொண்டன், ஒரு கட்சியோட பேசுகிறவன், இவன் அரசியல் இருக்கான், இவனால் ஒரு 10 பஞ்சாயத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஈஸியாக தவிர்த்துருவாங்க. இதை என்னால் உணர முடியும். ஏன்னா நிறைய இடங்களில் போனால் அந்த பையன் மீடியாலாம் பேசிகிட்டு இருக்கான், சேனல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான், இவனால் நம்ம கம்பெனிக்கு சில பிரச்சனை வந்துடக்கூடாது, கொஞ்சம் தள்ளியே வைங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே ஒதுக்குவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கேமரா முன்னாடி உட்காந்து பேசும்போது நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அஜய்க்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே இருந்திருக்கும். இதை தாண்டி அஜய் அவர்கள் அந்த போலி புகாரை வந்து உடச்சிருந்தார் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது, அவங்க அம்மா மீடியாவில் கொந்தளிப்பாக பேசுகிறாங்க. ஏமா அப்படி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, ஏன் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு பேசும்போது, அது எங்கள் அம்மாவே கிடையாது, எங்கள் அம்மா இவங்க அப்படின்னு சொல்லி அதையும் முறியடிச்சாப்புல. அதை தாண்டி நாலாவதாக ஒரு விஷயம் வருது. அதாவது அவங்க அம்மா வேறு சில பேர் பார்த்திங்கன்னா மீடியாவில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்கம்மா தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக. அந்த பேட்டி நடக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க அம்மா விட்டு தலைவர் விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த சம்பவங்கள் அத்தனையுமே என்னோட பையன்தான்பா விழுந்தான், எனக்கே இந்த பிரச்சனை இல்லை, அவன் ஆசைப்படுவான், தலைவர் விஜய்னா அவனுக்கு உயிர், ஏதோ போயிட்டான், ஏதோ செஞ்சுட்டான், பையன் மேலே தான் தப்பு இருக்குது, ஏறி அது மேலே போகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப நியாயமாக பேசியிருப்பாங்க. என் பையன் ஏறி போனதுனால அவங்க தடுத்ததில் தர்ம சங்கடமான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். என் பையன் இன்றைக்கி நல்லா இருக்கான், எந்த பிரச்சனையும் கிடையாது, தப்பு என் பையன் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த அம்மா ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேற ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்களையும் ரொம்ப காய்ச்சுன்னு காய்ச்சிருப்பாங்க. இது எல்லாமே நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு மீடியாவில் மட்டும் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காப்புல, வர்ற தூரம் முறியடிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இந்த பையனை நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டே இருந்தால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்காப்புல. ஆள்மாறாட்ட அடிப்படையில் பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மைக்குமே அதில் பாதிக்கப்பட்டவன் நான் தான், ஆனால் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் தப்பு பண்ணேன், நான் அதில் ஏறி போயிருக்கக்கூடாது, அது அனுமதிக்கப்படாத இடம், அது தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் போகிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட இடம், அந்த இடத்துக்கு நான் போனது தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நான் போயிருக்கக்கூடாது, நான் போனதுக்கு வேற ஒருத்தர் போனதாக பொலிட்டிக்கலாக கிளைம் பண்ணுறாரு, அது நான் தான், ஆள்மாறாட்ட அடிப்படையில் அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, இது ஒரு போலி புகார் அப்படின்னு சொல்லி இவர் சைட்லேருந்து புகார் கொடுத்துருக்காப்புல. இந்த புகாரில் சரத்து மேலே எதுவும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. நம்ம தலைவர் விஜய் அவர்களோட வழக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட காவல்துறையிலேருந்து எங்கே புகார் கொடுத்தாரோ அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மதுரைக்கு மாற்றிருக்காங்க. மதுரைக்கு மாற்றினதோடு நிற்கிது. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா காவல்துறை போல. இந்த மீடியா, இந்த செட்டிங் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசிச்சு பார்த்தா, இந்த செய்தி வரும்போது பக்கத்தில் ஒரு ஃபுட்டேஜை சேர்த்தே ஓட்டியிருப்பாங்க மீடியா. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் நடந்து விடுற மாதிரி, அந்த பையன் வந்து தள்ளி விடுற மாதிரி, அந்த பையன் கீழே விழுகிற மாதிரி, அதுக்கப்புறம் தலைவர் விஜய் அவர்களே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லுவார், அதை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்து அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு முதல்ல இருக்கிற ஃபுட்டேஜை ரிப்பீட்டராக மீடியாவில் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்குற பொதுமக்களுக்கு இந்த ஸ்டோரி முழுசாக புரியாது, அந்த பையன் யாருன்னு தெரியாது, இந்த புகார் கொடுத்த
பையன் யாருன்னு தெரியாது, அவன் விழுகும்போது அண்ணனோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியாது, அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சுன்னு தெரியாது. டக்குன்னு மீடியா உட்காந்து பார்க்குற மக்கள் இங்கே பாருங்க போகிற வழியில் தள்ளி விட்டு போகிறாங்க, இதை கூட பார்க்காம அந்த மனுஷன் போயிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு பதிவு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் இதுதான் இந்த ஆளுங்கட்சி இதை சுற்றி வேலை பார்த்தாங்களே தவிர மற்றபடி இந்த புகாரில் தலைவர் மேலே குடைச்சல் கொடுக்கணும், தலைவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறையா அவங்க பெருசாக எதிர்பார்க்கல. அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ஒரு பேரை கெடுக்கணும், அதை மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்க அந்த பேரை உடைக்கணும். கீழே விழுந்திருக்கான் பார்க்காம போயிட்டு இருக்காரு அவர் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மனசில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஃபுட்டேஜை நிறையா ஓட்டினாங்க. நம்ம தலைவர் விஜய் அவர்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. ஏன்னா தலைவர் ரியாக்ட் பண்ணார்னு வச்சுங்களேன் இன்னும் 10 நாள் அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப தெளிவாக ஓடும். ஸோ தலைவரோ நம்ம கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரோ யாருமே இது ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இந்த செய்தி முழுமையான செய்தியை அவங்க பகிர மாட்டாங்க. என்ன நடந்துச்சுங்கிறது தாவேக தொண்டர்களுக்கு அந்த மாநாட்டை பற்றி கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஆழமாக தெரியும். பொய் புகார் அடிப்படையில் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நம்ம தலைமை உள்ளே வந்திருந்தா ஒரு வழக்கு பதிவு அடிப்படையில் இல்லை ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இந்த ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்டேஜை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்க பிளானாக இருக்குது. அந்த பிளானை நம்ம சைட்லேருந்து ரொம்ப தெளிவாக முறியடிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் அது எல்லாமே அடங்கின பிறகு அஜய் அவர்கள் மூலமாக அந்த ஆள்மாறாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புகார் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கட்சியோட தலைமை ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஏன்னா கட்சியோட தலைமை இல்லாமல் அந்த பையன் இவ்வளோ தூரம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக முடியாது. ஏன்னா கட்சியோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் உட்காந்து பல்வேறு விதமான விஷயத்தை செய்யவே முடியாது. ஏன்னா பின்னாடி கட்சி இருக்குங்கிற நம்பிக்கை தான் நம்மளால் தொடர்ச்சியாக பேச முடியும், எழுத முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். நம்ம தெளிவாக தான் எழுதுகிறோம், நியாயமாக தான் பேசுகிறோம், உண்மையாக தான் பேசுகிறோம், எல்லாமே இருந்தாலும் அடக்குமுறைன்னு அப்படின்னு வரும்போது தனிப்பட்ட முறையில் நம்ம ஒருத்தனால மட்டும் அதை அத்தனையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. பின்னாடி கட்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சரத் அப்படிங்கிற தளபதியோட ஃபேனு எப்படி இப்படி மாறுறாருன்னு தெரில. அஜய் அப்படிங்கிற பையன் விஷயம் வந்ததுலேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போன வரைக்கும் கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்திருக்காப்புல. ஏன்னா அவர் மனசில் ஒரு தப்பான ஒரு விஷயம் வந்திருக்கும். நம்ம அதில் ஏறி போனோன்னா அந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்திருக்காரு, நம்ம ஏறி போனதான் பெரிய தப்பு அப்படிங்கிறது அவர் மனசில் வந்ததுனால அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு தன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இப்போது இதை ஏன் நான் இங்கே பேசுகிறேன்னா தலைவரோட சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்க போது ஒரு மாநாட்டில் கிடச்ச ஒரு ஃபுட்டேஜை எவ்வளோ தூரம் ஓட்டினாங்க அப்படிங்கிறது உங்கள் அத்தனை பேருக்குமே நான் முன்னாடி சொன்னபடி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மாநாட்டை தவிர்த்து இந்த சுற்றுப்பயணத்தில் இந்த மாதிரி பல ஃபுட்டேஜுக்கு நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. நம்ம தலைவரோட சுற்றுப்பயணம் போகும்போது நம்ம தோழர் ஒருத்தர் இங்கேருந்து அங்கே தாவும் போது ஏதோ ஒன்று செய்யும் போது நம்ம அதை தள்ளி விடும் போது இங்கே பாருங்கள் தள்ளி விட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கிற அந்த ஃபுட்டேஜை எடுத்து மறுபடியும் ஓட்டுவாங்க. இது தொடர்ச்சியாக நடக்கும். இந்த இடத்துல நான் ஒன்று என்ன சொல்ல வரேன்னா நம்ம தலைவரை பார்க்குறது நமக்கு சந்தோஷம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அல்லது வீடியோ எடுத்துக்கிறது அது அத்தனையுமே சோஷியல் மீடியாவில் போட்டு என் தலைவனோட நான் இருந்துட்டேன் அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற அத்தனையுமே நல்ல விஷயம் தான், மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் அது இதுக்கான சூழல் கிடையாது. ஏன்னா அவர் பொதுமக்களை பார்க்க வராரு. பொதுமக்களோட அவர் எவ்வளோ தூரம் இணக்கமாக பழக முடியுமோ பழகட்டும், எவ்வளோ பேர்ட்டு அவர் பேச முடியுமோ பேசட்டும், எந்த இடத்துல எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை சுதந்திரமாக செய்யட்டும். அதற்கு தடைக்கல்லாவும் நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம முடிஞ்சளவு படிக்கல்லாக தான் அவருக்கு இருக்கணுமே தவிர தடைக்கல்லாக இருந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கிற வேற ஒருத்தங்க தலைவரை பார்க்கறதுக்காண்டி, ஏன்னா அவங்களால வேற எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது, விஜயண்ணா வரும்போது அவங்கள பார்க்க ஆசைப்படுறாங்களா, அவங்கள கூட்டு விஜயண்ணாவை பார்க்குறதுக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, பக்கத்தில் இருந்து அதை நீங்கள் பாருங்கள். தலைவரை பார்க்குறதோட தலைவரை பார்த்து பூரிப்படைகிறவங்க முகத்தை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஆழமான சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்ம அண்ணன் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, எங்கே எந்த நல்லது நடந்தாலும் அது என் பசங்க செஞ்சால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறத நம்ம தலைவர் நிறையா சொல்லியிருக்காரு. நம்ம தலைவர் பக்கத்தில் இருந்து ஒரு புகைப்படமோ அல்லது தலைவருக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வீடியோவை எடுக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷத்தோட அந்த புகைப்படத்தில் இருக்கார்ல ஒரு தலைவர் தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு ஒரு பையன் நல்லது செய்யும் போது அந்த தலைவருக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். ஸோ என் தலைவரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் என்னோட பிரதானமான சந்தோஷம். என் தலைவர் நான் அரசியல் பேசுனா சந்தோஷப்படுவார்னா நான் உட்காந்து அரசியல் பேசுகிறேன். என் தலைவர் விவாதித்தா சந்தோஷப்படுவார்னா நான் விவாதிக்கிறேன். என் தலைவர் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை நான் சார்ட் அவுட் பண்ணால் சந்தோஷப்படுவார்னா நான் செய்கிறேன். ஸோ என் தலைவரோட சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கு ஆசைப்பட்டு தலைவரை மேலும் மேலும் தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் தலைவரை தள்ளிவிட வேணாம். தலைவரோட அனுமதியோட சரியான இடத்துல புகைப்படங்கள் வீடியோக்கள் அத்தனையுமே எடுத்துங்க. ஸோ வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. அதுதான் ஏன் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது அது ஒன்று தான். ஏன்னா ஒரு மாநாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு வீடியோவில் இவ்வளோ பெரிய வீடியோ அதுக்கு உட்காந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு பையனோட போராட்டம் இவ்வளோ தூரம் இருந்துச்சு. சுற்றுப்பயணம் சனிக்கிழமை 15 நாள் வெளியே வராரு, ஊராக போகிறாரு. நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ரொம்ப சரியாக அதை நம்ம கையாண்டு கொண்டு போகணும். அந்த மனுஷன் சுதந்திரமாக என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ செய்யட்டியா, அதுக்கு பக்கபலமாக துணையாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.